ninth lesson, some applications of trigonometry. A circus artist climbing a 20-meter long rope which is tightly stretched and tied from the top of a vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. rope climbing பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் போல் செங்குத்தா இருக்கு. டாப் பொசிஷன்ல வந்து ரோப் வச்சு கட்டியிருக்காங்க ஃப்ளோர். அந்த கிரவுண்ட்ல அந்த ரோப்போட அந்த ரெண்டு இருக்கு. இந்த சைடுல இருக்குல்ல ஹைப்போட்டனஸ், இதுதான் வந்து ரோப். ரோப்ல தான் வந்து கிளைம்பிங் பண்ண போறாங்க. ரோப்போட லென்த் வந்து 20 மீட்டர். ஏ பி சி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபி கண்டுபிடிக்கணும். அடிஷ்னலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் மேட் பை த ரோப் வித் கிரவுண்ட். ரோப் வந்து இந்த இது ஹைப்போட்டனஸ், கிரவுண்ட் வந்து இது பிசி. ஏசி பிசி அது அதை மேட் பண்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ ஒரு சைடு ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியும், கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு இது தெரிஞ்சது இருக்கணும், இன்னொரு இது தெரியாததா இருக்கணும். இப்போ நம்ம சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும்? ஹைப்போட்டனஸ் தெரியுமா? ஸோ ஹைப்போட்டனஸ் தெரியும். அப்புறம் ஆப்போசிட் வேணும், ஏன்னா ஆங்கிள் இங்க இருக்கு. ஸோ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடு வந்து நமக்கு வேணும், ஆப்போசிட் சைடு வேணும். ஒரு ஃபார்முலானா ஒன்று தெரிஞ்சது இருக்கணும், இன்னொன்று தெரியாதது இருக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சது இருந்தாலும் நோ யூஸ், ரெண்டுமே தெரியாத வேல்யூ இருந்தாலும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு வேல்யூ தெரிஞ்சது இருக்கணும், இன்னொரு வேல்யூ தெரியாததா இருக்கணும். ஹைப்போட்டனஸ் தெரியும் 20 மீட்டர். ஆப்போசிட் சைடு, அதாவது இந்த ஹைட் ஆஃப் த போல், இது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டும் வர மாதிரி எது வரும் சொல்லுங்க? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா எடுத்துக்கோங்க. நம்ம எந்த தீட்டானாலும் எடுத்துக்கலாம், பட் நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் எவ்வளோ தெரியாது, ஏபின்னு வச்சுக்கலாம். ஹைப்போட்டனஸ் எவ்வளோ 20. இந்த பக்கம் சைன் தீட்டா இருக்கு இல்லையா, சைன் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. சைன் 30 டிகிரி எவ்வளோ 1/2 ஏபி by 20. 20 taking into left side, 20 into 1/2 equal to AB. So AB equal to 10 meter. 10 மீட்டர்ங்கிறது என்னது? height of the pole. Height of the pole is 10 meter. Question 9.1 second. A tree breaks due to storm and broken part bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degree with it. Distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meter. Find the height of the tree. ஒரு ட்ரீ இருக்கு. இந்த ட்ரீ என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ம்னால பெண்ட் ஆகுது, பிரேக் ஆகி பெண்ட் ஆகுது. ஸோ இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தது, என்ன ஆயிடுச்சு, பெண்ட் ஆகி இப்படி கீழே தரையில விழுந்துருச்சு.
அதோட எண்ட் பார்ட் வந்து தரையில டச் ஆகுது. சரியா? இது வந்து தரை. கீழ ஃப்ளோர். இதுக்கும் ஏபிசிடி வச்சுக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கோங்க. இது பி. இது சி. ஏபிசின்றது ட்ரீ. ஏசிங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரீ. அதுல ஏபிங்கிறது broken பார்ட். பிசிங்கிறது கீழே தரையில இருந்து இந்த broken வரைக்கும் இருக்கிற பார்ட். இந்த ஏபி தான் என்னவாகுது? பிரேக் ஆகி பெண்ட் ஆகுது. அந்த பார்ட் தான் இந்த மாதிரி பெண்ட் ஆகி இங்க வந்துருச்சு. சரிங்களா? இது ஏ டேஷ்னு போட்டுக்கிறேன். இந்த ஏ தான் பெண்ட் ஆகி இங்க வந்துருச்சு. அதுவும் ஏ வச்சா கன்ஃபியூஸ் ஆகுன்றனால ஏ டேஷ் வச்சுக்கிறேன். புரியுதா? ஒரு மரம் இருக்கு. நடுவுல கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேல இருக்கிற பகுதி வந்து என்ன ஆகும்? ஏதாவது ஒரு சைடு சாயும்ல, இந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஏன்னு இருக்கிறது இங்க ஏ டேஷ்னு மாத்தி எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். இது ஃப்ளோர். தரை. A tree breaks due to storm and broken part bends. அது வரைக்கும் எழுதியாச்சு. Top of the tree touches ground. எழுதியாச்சு. Making an angle 30 degree. 30 degree வருதாமா. 30 degree. அந்த ட்ரீ ஃப்ளோர்ல அந்த தரையில டச் ஆகுது இல்ல, அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இது வந்து ஃபுட் ஆஃப் த ட்ரீ. ட்ரீயோட அடிப்பகுதி. இங்க வந்து ட்ரீயோட மேல் பகுதி பிரேக் ஆகி இருக்கு. ஸோ இந்த ட்ரீயோட அடிப்பகுதிக்கும் மரத்தின் அடிப்பகுதிக்கும் அதோட மேல் பகுதிக்கும் இடைப்பட்ட தூரம் 8 மீட்டர். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ வேணும். ஹைட் ஆஃப் த ட்ரீனா ஏபிசி. ஏபிங்கிற பார்ட் இப்போ எங்க இருக்கு? ஏ டேஷ் பியா இருக்கு. ஸோ ஏ டேஷ் பி பிளஸ் பிசி. ஆக்சுவலி ட்ரீ வந்து ஏபி பிளஸ் பிசி தான். இந்த ஏபி வந்து பெண்ட் ஆகி பிரேக் ஆனதுனால பெண்ட் ஆகி கீழே தரையை தொட்டுட்டு இருக்கு. ஸோ அது என்ன அந்த போர்ஷனை நம்ம ஏபின்ற போர்ஷனை இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஏ டேஷ் பி. அதனால ஏபிக்கு பதிலாக ஏ டேஷ் பி போட்டிருக்கிறேன். பிளஸ் இந்த இது மரத்தோட ரிமைனிங் பார்ட் தரையோட இருக்குல்ல, அந்த பகுதி பிசி. ஏ டேஷ் பி பிளஸ் பிசி. ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் பி. ஃபர்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் தீட்டா அதெல்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சது இருக்கணும், இன்னொன்று தெரியாதது இருக்கணும். எது அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இங்க வந்து பிசி கண்டுபிடிக்க போறோம். ஸோ தெரியாதது பிசி. ஏ டேஷ் சி வந்து தெரியும். ஸோ இந்த பிசியும் ஏ டேஷ் சியும் வர மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. tan theta. tan thetaல வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட் வந்து என்னது? பிசி. அட்ஜசன்ட் வந்து ஏ டேஷ் சி. அது 8ன்னு நமக்கு தெரியும். பிசி பை 8. tan theta வந்து என்னது? 30 டிகிரி. 1/√3 equal to BC by 8. 8 லெஃப்ட் சைடு பண்ணுங்க. இப்போ BC என்ன வரும்? 8/√3. புரியுதா? இந்த 8 எங்க கொண்டு வரோம்? லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். மல்டிப்ளிகேஷன்ல வரும்ல, மேல வருமா? டிவிஷன்ல இருக்கு. லெஃப்ட்ல வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல வரும். 8 into 1/√3. 8/√3. நெக்ஸ்ட் A dash B கண்டுபிடிக்கலாம். ஹைபோட்டனஸ். ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? BC தெரியும், A dash C தெரியும். எதுனாலும் வச்சு கண்டுபிடிக்கலாம். A dash C வச்சு பண்ணலாம். ஏன்னா BC வந்து by√3 இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுனா 8 சிம்பிளா முடிஞ்சிடும். A dash C அது வந்து என்னது?
அட்ஜசன்ட். ஹைப்போடெனஸும் அட்ஜசன்ட்டும் வர மாதிரி ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. காஸ் தீட்டா எடுத்துக்கலாமா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse cos 30 degree, adjacent வந்து a dash c, hypotenuse வந்து a dash b, a dash c வந்து 8, a dash b தான் தெரியாது. cos 30 எவ்வளோ? √3/2. ஸோ இந்த a dash b லெஃப்ட்ல கொண்டு வரோம். இந்த நம்பரை ரைட் சைடு கொண்டு போகலாம். a dash b equal to 8 into இந்த a dash b கீழே டினாமினேட்டர்ல இருக்கு, லெஃப்ட்ல வந்து நியூமினேட்டர் கொண்டு வந்துட்டோம். √3/2 ரைட் சைடு கொண்டு போறோம். ஸோ 2/√3, 16/√3. ஸோ இன்னும் சம் முடியல. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா a dash b கண்டுபிடிச்சிருக்கிறோம், bc கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணாதான் ஹைட் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணலாமா? ஹைட் ஆஃப் த ட்ரீ a dash b plus bc. a dash b வந்து 16/√3, bcங்கிறது 8/√3. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 24/√3. இந்த 24 என்ன எழுதிக்கிறேன்னா 8 into 3/√3ன்னு எழுதி 8 into இந்த 3 நான் √3 into √3ன்னு எழுதிக்கிறேன். அப்புறம் ஒரு √3 கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் 8√3 மீட்டர். 9.1ல third question. A contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle 30 degree to the ground. Whereas for the elder children, she wants to have a steep slide at a height of 3 meter and inclined at an angle 60 degree to the ground. What should be the length of this slide in each case? குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஸ்லைட் சாய்வா வச்சிருந்தோம் அப்படின்னா அது மேல ஏறி விளையாடுவாங்க இல்லையா? இது மாதிரி ஒரு ஸ்லைடு ரெட் கலர்ல இருக்கிறது தான் வந்து அந்த ஸ்லைடு சாய்வா வச்சிருக்கிறாங்க. ஸோ 2 விதமா வச்சிருக்காங்க. 5 வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஒன்று தனியாக செஞ்சுருக்கிறாங்க. எல்டர் 5 வயசுக்கு மேற்பட்டவங்க பெரிய பசங்களுக்கு தனியாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ 5 வயசு கீழே உள்ளவங்க பிலோ ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா 1.5 மீட்டர் ஹைட் உள்ள அந்த ஸ்லைடில் விளையாடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பெரிய பசங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 3 மீட்டர், அதில் வந்து அந்த ஸ்லைடு வச்சுருக்குறாங்க, இன்க்ளைண்டா சாய்வா வச்சிருக்கிறாங்க. ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 30 டிகிரி, this one 60 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் ஒரு சைடு நமக்கு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா லென்த் ஆஃப் த ஸ்லைட் இன் ஈச் கேஸ், அதாவது ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ரெண்டுலையுமே ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும். ஏபிசிடி வச்சுக்கலாம். A B C. இங்க வேற ஏதாவது வச்சுக்கலாம். DEF வச்சுக்கலாம், இல்ல PQR XYZ எதுனாலும் வச்சுக்கலாம். PQR வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ABC பாருங்க, ஹைப்போடெனஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது AC கண்டுபிடிக்கணும். AC கண்டுபிடிக்கணும், AB தெரியும். ஸோ இந்த ரெண்டு வர மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கு, ஏபிங்கிறது ஆப்போசிட், ஏசின்றது ஹைப்போடெனஸ். sin θ equal to
ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் சைன் தீட்டா 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் வந்து 1.5, ஹைப்போட்டனஸ் தெரியாது, அதுதான் ஏசி. சைன் 30 எவ்வளோ? 1/2. இந்த ஏசியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு 1/2 ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 1/2 2ன்னு வரும். அதாவது 2/1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு 3 மீட்டர். ஸோ ஏசி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, பிக்யூஆர். அதுல பிஆர் கண்டுபிடிக்கணும். பிஆர் நமக்கு தெரியாது, பிக்யூ தெரியும். இங்கேயும் அதே தான், அதே ஹைப்போட்டனஸ், அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. சைன் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாமா? சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 3 மீட்டர், ஹைப்போட்டனஸ் வந்து தெரியாது, பிஆர். சைன் 60 எவ்வளோ? √3/2 இஸ் ஈக்குவல் டு 3/PR. இப்போ பிஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், √3/2 ரைட் சைடு கொண்டு போகலாம், 2/√3 இஸ் ஈக்குவல் டு 6/√3. PR ஈக்குவல் டு 6/√3. 6 வந்து 2 × 3/√3 எழுதிக்கலாம். அந்த 2 × 3 வந்து √3 × √3 எழுதிக்கலாம். √3 கேன்சல் பண்ணா ரிமைனிங் 2√3 மீட்டர். ஸ்லைடு வச்சிருக்கிறாங்க, 2 விதமா வச்சிருக்கிறாங்க. 5 வயசு கீழே உள்ளவங்களுக்கு, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு. ஏசின்றது ஹைப்போட்டனஸ், அதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இது பார்க்கலாம். ஏபி வந்து ஆப்போசிட் 1.5, சைன் தீட்டா அப்ளை பண்ணா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் தெரியும், ஹைப்போட்டனஸ் தெரியாது. ஸோ அதை வச்சு ஏசி = 3 மீட்டர். ரெண்டாவது ஸ்லைடு பிக்யூஆர். பிக்யூ வந்து 3 மீட்டர் தெரியும், பிஆர் வந்து ஸ்லைடு ஹைப்போட்டனஸ் அது தெரியாது. அதே சைன் தீட்டா அப்ளை பண்றோம், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் தான். ஸோ சைன் 60 வேல்யூ அப்ளை பண்றோம், பிஆர் ஈக்குவல் டு 6/√3 கிடைக்குது. சிம்பிளிஃபை பண்ணா 2